ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் உடலுக்கு நல்ல தெம்பளிக்கக்கூடிய ஓமம் சப்பாத்தியும் புரதச்சத்து நிறைந்த கடலைக்கறியும் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். அதுக்கு நான் முதல் நாள் இரவே 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம அதில் ஒரு 1.5 கை அளவுக்கு கொண்டக்கடலையை எடுத்து தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல சுண்டலை நல்லா வேக விடணும். தேவையான அளவு உப்பு போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மீடியமான ஃப்ளேமில் 2 சவுண்டு வர்ற அளவுக்கு வேக விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையிறதுக்கு நான் 1/4 படி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபேமிலிக்கு நல்ல தேவையான அளவு மாவு கிடைக்கும். ஸோ அதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஓமம், நல்ல நயமான ஓமம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கல் உரல் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே அரைச்சிடலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போடணும். அதை நீங்கள் இந்த கோதுமை மாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நான் ஒரு ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சி விட்டுருங்க. நல்லா நம்ம மிதமான சூட்டில் தண்ணி சேர்த்து பிணையிறனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை அப்படியே மூடி வச்சு அது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது நாம் இந்த கடலைக்கறி செய்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 3 பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 6-7 கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முருங்கைக்காவையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நல்லா உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கும். நீங்கள் அதை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதமாக வெந்து வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் 2 சின்ன துண்டு பட்டை அதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கவும் அதோட கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே அது வதங்கி வந்துடும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலை வாயுவாக இருக்கிறனால அது சேர்த்துக்கிறோம். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு பெரிய ஸ்பூனுக்கு தனியாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் போல் கரம் மசால் தூள், வீட்டில் இது செஞ்சது தாங்க, இது நம்ம சேனல்லையே எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சுண்டலை வேக வச்ச அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காவை அதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்க்குறனால நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவல் உடம்புல கிடைக்கும். வெறும் கொண்டக்கடலை மட்டும் வச்சு செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது. ஸோ இப்போ அதெல்லாம் நல்லா வெந்து வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையும் அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையும் அதோடு சேர்த்துனுங்க. அதை நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சாச்சு. அதை எடுத்து திரும்ப ஒருக்கா நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. பிணையும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ தேவையான சைஸில் உருண்டைகள் போட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவை தூவியும் தேய்க்கலாம், இல்லை எண்ணெய் வச்சும் நம்ம தேய்க்கலாம். நான் இங்கே கொஞ்சம் போல் மாவை தூவி தேய்க்க போகிறேன். ஸோ நம்ம தேய்க்க பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா இழுக்க வருதுன்னு. சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு இழுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இழுக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இழுக்க வேண்டாம். இந்த மாவெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நீங்கள் பெரட்டி போட்டு ஓரளவு செவக்கவும் நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் சப்பாத்தியை நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக அந்த ஓமம் அவ்வளோ அழகாக அதில் தெரியுங்க. இன்னொன்று இதை மாதிரி நம்ம வெறுமனை சப்பாத்தி செஞ்சு சாப்பிடாம ஓமத்தோடு சாப்பிடும்போது உடலில் உள்ள வாயு தொல்லையெல்லாம் நீங்கிரும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு.
நல்லா வந்து ஓரளவு கட்டியாகவும் கூடி வந்துருச்சு. இது ஆக்சுவலாக அந்த குழம்பு வந்து ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கட்டியாயிட்டே வரும். தேவையான கறிவேப்பிலை இலைகளை அதில் தூவிடுங்க. சப்பாத்தி மேலே இந்த குழம்ப அப்படியே ஊற்றி மைல்டாக அப்படியே ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.